ஹலோ கைஸ், ஐம் ஃப்ரம் டாப் ஸ்கில் அகாடமி. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஸ்பெஷல் மெத்தட் தான் கிளாஸ்ல நம்ம கிரியேட் பண்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மெத்தடை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த மெத்தடுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுப்போம், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டைப், அதுக்கப்புறம் தான் மெத்தட் நேம் வச்சு கிரியேட் பண்ணுவோம். ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ரிட்டர்ன் டைப் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வெறும் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கான நேம் மட்டும் தான் நம்ம வைக்க போறோம். சோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றதுக்கான ரூல்ஸ் தான் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரோட நேமும் கிளாஸோட நேமும் சேமா இருக்கணும். தென் கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன இருக்காது அப்படின்னா ரிட்டர்ன் டைப் இருக்காது. நார்மலா ஒரு மெத்தட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த மெத்தடுக்கு நம்மளால ரிட்டர்ன் டைப் கிரியேட் பண்ண முடியும். ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிட்டர்ன் டைப் கிரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் என்னவா இருக்கக்கூடாதுன்னா அப்டிராக்டா இருக்கக்கூடாது, ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடாது, ஃபைனல். அத முன்னாடி சொன்ன மாதிரி அது என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் நார்மல் மெத்தடுக்கு நம்ம ரிட்டர்ன் டைப் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஆனா இங்க என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அது எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட ஸ்ட்ரக்சர். நம்ம நார்மலா மெத்தட் எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், தென் அதோட ரிட்டர்ன் டைப், வாய்டுன்ற ரிட்டர்ன் டைப், தென் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மெத்தடை கால் பண்ணுவோம். ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டா அந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேமை கொடுத்துடலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்டே ஒரு ரூல்ஸ் பார்த்தோம். என்னது அப்படின்னா எனக்கு கிளாஸ் நேம் என்னவா இருக்கோ அதே கிளாஸ் நேம் தான் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரோட நேமாவுமே இருக்கணும். சோ அதனால கிளாஸ் நேம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரோட நேமாவுமே யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுக்குள்ள நமக்கு அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஸ்ட்ரெயிட்டாவே அந்த S1 கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிடும். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா நமக்கு வேல்யூஸ் கெட் ஆகும். ஃபர்ஸ்ட் எது கெட் ஆகும் அப்படின்னா பாடி ஆஃப் த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு கெட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ன்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கெட் ஆகும். ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ன்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கெட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன கெட் ஆயிடும் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்ல என்ன கொடுத்திருந்தோமோ அது கெட் ஆயிடும். ஏன் அப்படின்னா நம்ம S1 பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அதுக்கு முன்னாடியே எது கால் ஆயிடும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு கால் ஆயிடும். சோ அதனால அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இருக்க இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். For further course details, contact us.